Hello developers, welcome to Building Web App YouTube channel. இப்போ நம்ம ஆல்ரெடி லேர்ன் பண்ண ஊப்ஸ் கான்செப்டை வச்சு ஒரு பேமெண்ட் சிஸ்டம் வந்து இங்கே வந்து டெமோக்கு நான் ஷோ பண்ணியிருக்கேன். இது எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி ஊப்ஸ் கான்செப்ட்லாம் இதில் இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படின்றத ஒன் பை ஒன் நம்ம கோ த்ரூ பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த கோடு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏஐ ஜென்ரேட் பண்ண கோடு தான். பட் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணும்போது ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து எதுவும் டெவலப் பண்ண மாட்டோம். ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங் கோடை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ஸ்டார்ட் அப் போகிற மாதிரி இருந்தால் மேபி உங்களுக்கு வந்து ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் கோட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலுமே நீங்கள் ஏஐ வச்சு தான் இனிமேல் கோட் பண்ணுற மாதிரி ஃப்யூச்சரில் உங்களுக்கு இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ இந்த கோட் எப்படி ஒர்க் ஆகுது, ஊப்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே பேமெண்ட் டெமோ அப்படின்றது தான் மெயின் கிளாஸ். ஓகே, இதுதான் மெயின் கிளாஸ். இது இல்லாமல் வேறு என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இருக்குது. இதில் வந்து பே அப்படின்ற ஒரு மெத்தட். ஸோ இன்டர்ஃபேஸ்னாலே ஒரு கான்ட்ராக்ட். ஓகே, கம்பல்சரி யாரெல்லாம் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து பே அப்படின்ற மெத்தடுக்கான இம்ப்ளிமெண்டேஷன் கொடுத்துருக்கணும். ஓகே, ஆன்லைன் பேமெண்ட் இது வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். ஓகேங்களா, ஏன் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா வேலிடேட் பேமெண்ட் அப்படின்ற மெத்தட் மட்டும்தான் இருக்குது. இது என்ன பண்ணணும் அப்படின்ற லாஜிக் வந்து கிடையாது. ஸோ இந்த ஆன்லைன் பேமெண்ட்டை வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாரும் வந்து இந்த வேலிடேட் பேமெண்ட் எப்படி ஒர்க் ஆகுன்ற லாஜிக் வந்து கம்பல்சரி அந்த சைல்டு கிளாஸ் ஓகேங்களா கண்டிப்பாக அதில் சொல்லியிருக்கணும். தென் கிரெடிட் கார்டு பேமெண்ட் அப்படின்ற கிளாஸ் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் யூபிஐ பேமெண்ட் இது வந்து இன்னொரு கிளாஸ். ஓகே, 2 கிளாஸ் இருக்குது. ஸோ நான் மேலோட்டமாக சொல்லணுன்னா இந்த பேமெண்ட் டெமோவுக்கு கிரெடிட் கார்டு அப்படின்ற ஒரு கிளாஸையும் யூபிஐ பேமெண்ட் அப்படின்ற இன்னொரு கிளாஸையும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இது வந்து பேமெண்ட் டைப்ஸ். இந்த பேமெண்ட் டைப்ஸ் வந்து ஆன்லைனில் பண்ணுறாங்களே, ஸோ ஆன்லைன் பேமெண்ட் அப்படின்றது அது வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸாக யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது எப்படி இந்த கோடு எக்ஸிக்யூட் ஆகுதுன்றதை பார்க்கலாம். இந்த மெயின் கிளாஸில் பேமெண்ட் டெமோன்ற கிளாஸில் நம்ம வந்து ஒரு வேரியபிள் அதுக்கான டைப் வந்து இன்டர்ஃபேஸ் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் ஓகேங்களா வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இன்டர்ஃபேஸில் என்ன இருக்குது யோசிச்சு பாருங்கள். இன்டர்ஃபேஸில் வெறும் பே அப்படின்ற மெத்தடு தான் இருக்குது. ஓகேவா, ஸோ அதோட டைப் கொடுத்துருக்கோம். தென் இங்கே ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். இப்போது நியூ கிரெடிட் கார்டு பேமெண்ட். ஸோ கிரெடிட் கார்டு பேமெண்ட்ன்ற கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் ஆகும். ஓகே, தென் அதே மாதிரி யூபிஐ பேமெண்ட் நியூ யூபிஐ பேமெண்ட்னா இந்த யூபிஐ பேமெண்ட்ன்ற கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகும். ஓகேங்களா, ஸோ ரெண்டுமே டிஃப்ரெண்ட், சேம் கிடையாது. நேம் வந்து ஒன்றா இருக்கலாம், பேமெண்ட்னு இருக்கலாம், பட் ஆனால் டிஃப்ரெண்ட். ஓகேங்களா, சேம் கிடையாது. அப்போது கிரெடிட் கார்டில் 5000 பே பண்ணுறாங்க, தென் யூபிஐயில் 2500 பே பண்ணுறாங்க. ஓகே, இப்போ நான் இதை வந்து ரன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ரன் பண்ணால் ஃபஸ்ட்டு கிரெடிட் கார்டை வேலிடேட் பண்ணுறாங்க, தென் பெய்ட் 5000 யூஸிங் கிரெடிட் கார்டு. அப்புறம் யூபிஐயில் பேமெண்ட் பண்ணுறாங்க, அது வந்து பெய்ட் 2500 யூஸிங் யூபிஐ. ஸோ இதுதான் சிம்பிள் கான்செப்ட். இதில் எப்படி ஊப்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகுதுன்னு நான் ஒன் பை ஒன் சொல்கிறேன். நம்ம ஆன்லைன் பேமெண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஆன்லைன் பேமெண்ட்ன்றது அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். ஓகேங்களா, இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் ஐடி. ஆன்லைன் பேமெண்ட்டில் ஒரு டிரான்சாக்ஷன் ஐடி கம்பல்சரி இருக்கும்.
ஸோ இதை வந்து யாரும் மாடிஃபை பண்ணிடக்கூடாது அப்படின்றனால ப்ரைவேட். ஸோ என்கேப்சுலேஷன்ற கான்செப்ட் வந்து நம்ம பார்த்தோம்ல, அது வந்து யூஸ் ஆகுது. அப்போ எப்படி டிரான்சாக்ஷன் ஐடி வந்து என்ட்ரு பண்ணுவாங்க? ஸோ அவங்க என்ட்ரு பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து வேற ஒரு இடத்துலேருந்து அந்த ஐடியை கெட் பண்ணணும். கரெக்டாக கெட் பண்ணி அதை வந்து அவங்க இந்த டிரான்சாக்ஷன் ஐடியில் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு விதமாக இங்கே கெட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி ஜாவாவில் வந்து கெட்டஸ் அண்ட் செட்டஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவோம். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அது மூலியமாக தான் இதை வந்து அப்டேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ஆன்லைன் பேமெண்ட் அப்படின்ற மெத்தட் இருக்குது. ஸோ இந்த மெத்தட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம்ல நேம், கிளாஸ் நேம், அதே சேம் நேமில் நம்ம யூஸ் பண்ணால் இதை வந்து மெத்தட் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இதை வந்து கன்ஸ்ட்ரக்டர். ஓகேங்களா? இதை வந்து கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு உள்ள வந்து இந்த டிரான்சாக்ஷன் ஐடி பாஸ் பண்ணுறாங்க. அந்த ஐடி வந்து இங்கே இனிஷியலாக வந்து செட் ஆகும். ஓகேங்களா? செட் ஆகிற ஐடி யாருன்னா பார்க்கணும் அப்படின்னா அவங்க வந்து கெட்டர்ஸ் மூலியமாக யூஸ் பண்ணி அந்த ஐடியை வந்து பார்த்துப்பாங்க. ஐ மீன் வேறு கிளாஸில் யாருக்காவது வேணும் அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷன் ஐடி அவங்க இந்த கெட்டர்ஸ் யூஸ் பண்ணி அங்கே ஷோ பண்ணிப்பாங்க அவங்களோட கிளாஸில், விச் மீன்ஸ் சப் கிளாஸில் ஆர் சைல்ட் கிளாஸில். தென் வேலிடேட் பேமெண்ட் அப்படின்ற மெத்தட், இது வந்து அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். அப்படின்னா இது வந்து பேமெண்ட் வேலிடேட் பண்ணணும், அவ்வளோதான். ஆனால் என்ன வேலிடேட் பண்ணணும் அப்படின்றது வந்து கிடையாது. அது வந்து சப் கிளாஸில் தான் இருக்கும். ஓகேங்களா? அது வந்து சப் கிளாஸில் அதோட இம்ப்ளிமெண்டேஷன் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம கிரெடிட் கார்டு பேமெண்ட் அதுக்கு போகலாம். ஸோ இங்கே கிரெடிட் கார்டு பேமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் பேமெண்ட்டை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கரெக்டுங்களா? ஏன் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க? நம்ம ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் இருக்கிற விஷயத்தெல்லாம் யூஸ் பண்ணணும்னா ஸோ அதை இங்கே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் யூஸ் பண்ண முடியும். சிமிலர் இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்டே தான் இது. ஓகேங்களா? ஸோ இங்கே கார்டு நம்பர் இருக்குது. கார்டில் பேமெண்ட் பண்ணால் கார்டு நம்பர் வரும். ஸோ அதை வந்து ப்ரைவேட்டில் வச்சுருக்காங்க, என்கேப்சுலேட் பண்ணியிருக்காங்க. கன்ஸ்ட்ரக்டர், இது வந்து மெத்தட் கிடையாது, கிளாஸ் நேமில் இருக்கிறதுனால கன்ஸ்ட்ரக்டர். ஸோ இங்கே நமக்கு பேரம்ஸ் வந்து பாஸ் ஆகுது. சேமே இங்கே சூப்பர் போட்டிருக்காங்கன்னா நம்ம ஆல்ரெடி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். அப்போ இதோட பேரண்ட் கிளாஸ்க்கு போகும், ஆன்லைன் பேமெண்ட்டுக்கு வந்து போகும். ஓகேங்களா? இந்த டிரான்சாக்ஷன் ஐடி இங்கே ரிசீவ் ஆனாலும் கிரெடிட் கார்டு மூலியமாக இந்த டிரான்சாக்ஷன் ஐடி ஆன்லைன் பேமெண்ட்டுக்கு போகும். கரெக்டுங்களா? ஏன்னா அங்கே ஒரு டிரான்சாக்ஷன் ஐடி வந்து நம்ம தேவைப்படுது. பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா இவர் தான் இங்கே டிரான்சாக்ஷன் ஐடி, அது வந்து இங்கே செட் ஆகும். தென் இங்கே கார்டு நம்பர் வந்து இந்த கிளாஸ் கிரெடிட் கார்டுக்கு செட் ஆகும். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வேலிடேட் பேமெண்ட், இது வந்து இந்த ஆன்லைன் பேமெண்ட்டில் அப்ஸ்ட்ராக்டாக இருந்துச்சு, அது வந்து இங்கே ஓவர் ரைட் பண்ணுறாங்க. ஓவர் ரைட் பண்ணுறது மெத்தட் ஓவர் ரைடிங். ஓகேவா? சிமிலர்லி பே அப்படின்ற மெத்தட், இது வந்து இன்டர்ஃபேஸில் இருந்துச்சு. ஓகேங்களா? இதையும் வந்து ஓவர் ரைட் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து இன்டர்லிங்க்டாக தான் இருக்கும். என்கேப்சுலேஷன், அப்ஸ்ட்ராக்ஷன், மெத்தட் ஓவர் ரைடிங், ஓகேங்களா, இன்டர்ஃபேஸ், எல்லாமே உங்களுக்கு சிமிலராக தான் இருக்கும். இது வந்து கிரெடிட் கார்டு பேமெண்ட். அதே மாதிரி இங்கே இருக்கிறது வந்து யூபிஐ பேமெண்ட். யூபிஐ ஐடி வேணும். யூபிஐ ஐடி வந்து நம்ம ரிசீவ் பண்ணும்போது கன்ஸ்ட்ரக்டரில் செட் பண்ணுவோம். அந்த டிரான்சாக்ஷன் ஐடியை வந்து பேரண்ட் கிளாஸ்க்கான ஆன்லைன் பேமெண்ட்டுக்கு வந்து அனுப்பிச்சிடுவோம். ஓகேங்களா? ஸோ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் இருக்கிற வேலிடேட் பேமெண்ட்டை வந்து ஓவர் ரைட் பண்ணிக்கணும். சிமிலர்லி இன்டர்ஃபேஸில் இருக்கிற பே மெத்தடுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இம்ப்ளிமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரன் ஆகும்போது இந்த வேலிடேட் பேமெண்ட் மெத்தடு வந்து பின் பண்ணும், வேலிடேட்டிங் யூபிஐ ஐடி, தென் எவ்வளோ அமௌண்ட் ரிசீவ் ஆகிருக்கு. ஓகேங்களா? ரிசீவ் ஆன அமௌண்ட் வந்து இங்கே பிரிண்ட் ஆகும். இதுதான் வந்து சிம்பிள் டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் ஊப்ஸ் கான்செப்ட்.
உங்களுக்கு இந்த ஃபைல்ஸ் எல்லாமே நான் என்னோடய GitHub ப்ரொஃபைலில் வந்து அப்டேட் பண்ணிட்டு வரேன். ஸோ என் GitHub லிங்க்கும் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓகே. அண்ட் ஒன் மோர் திங் சொல்லணும்னா, நீங்கள் இந்த மாதிரி பிரேக் பாயிண்ட் போட்டு கூட நீங்கள் வந்து ரன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே பிரேக் பாயிண்ட் போட்டிங்கன்னா இங்கே டீபக் கொடுத்தா உங்களுக்கு ரன் ஆகும். ரன் ஆகும்போது நீங்கள் லைன் பை லைன் வந்து எப்படி ரன் ஆகுது அப்படின்றத கூட இங்கே நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாங்க பிரேக் பாயிண்ட் போட்டு. ஓகே. இது வந்து இனிஷியலாக நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ரன் பண்ணும்போது உங்களுக்கு வேலிடேட்டிங் கிரெடிட் கார்டு, தென் பெய்ட் யூசிங் கிரெடிட் கார்டு அமௌண்ட் இருக்குது. அதே மாதிரி வேலிடேட்டிங் யூபிஐ ஐடி. ஸோ இது வந்து நான் சிம்பிளாக சொல்லியிருக்கேன். பட் வீடியோ 1 or 2 டைம்ஸ் நீங்கள் ரிப்பீட் பண்ணி பாருங்கள். சேம் டைம் நீங்களும் இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகே. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.